கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் நன்மையானது உங்களுக்கு தருவாராக. நம்ம ஜோமனுமா. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளிலே எங்களோடு கூட பேசுங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் உண்மை நம்பியிருக்கும் பிள்ளைகள் இந்த வீடியோ பார்க்கிற வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், அதுல 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை சொல்லி எழுதும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, ஒரு கமாலியா பாசல கற்று தெரிந்த நல்ல ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா கலைகளையும் எல்லாம் கற்று தெரிந்த ஒரு தேர்ந்த மனுஷன் தான். ஆனா அவன் சொல்றான், நான் என்ன பண்ணேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லலை. நான் என்ன பண்ணேன், அடைந்தாயிற்று, நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலை. அவன் என்ன பண்ண, இடத்துல நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான், அப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், நீங்கள் இன்னும் வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இப்போ எல்லாம் தெரியுமோ எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாங்களோ அவங்க என்ன பண்ணது, அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நான் தேறினவன் என்று நான் சொல்லாமல் என்ன பண்ண, கிறிஸ்து இயேசுவை எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ, ஆண்டவனுங்களை எதற்காக பிடிச்சிருக்கிறார். ஆமா, நீங்கள் பரிசுத்தமா இருக்க என்பதே தேவனுக்கு விருப்பமா இருக்கணும். பாவத்தை விட்டு நம்ம நீதிக்கு பிழைக்கணும். ஆமா, பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவத்தோடு கூட நம்ம வாழக்கூடாது. ஒரு நாள் பாவம் செஞ்ச போறோம், அது மறுபடியும் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே அந்த பாவத்தை விடுதலை தாங்க, ஆண்டவரே நான் இதற்காக பிடிக்கப்பட்டனோ அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள, இந்த எனக்காக வைக்கப்பட்டது நித்திய ஜீவனுக்கு நான் பங்குள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. அதற்காக நான் ஆசையாய், ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இயேசு மேல என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஆசை விருப்பம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு சமம். அவர் ஆசையா உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், நான் என்ன பண்ண, ஆசையா என்ன பண்ண அதை தொடர்கிறேன். இன்னைக்கு உலகத்தின் காரியங்களை எதாவது ஆசையா தொடர்றாங்க. சில பேர் சில ஆசைகள் சொல்லுவாங்க, எனக்கு அதான் ஆசை, எனக்கு இந்த ஆசை அந்த ஆசைன்னு சொல்லி. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனை பின்பற்றுகிறதான, தேவனுடைய வார்த்தைகளை கைகொள்றதான, தேவனுக்காக வைராக்கியம் மாறுதல அவன் ஆசையாய் தன்னுடைய ஓட்டத்தை அது என்ன பண்ற, அந்த வாழ்க்கையை அவன் தொடர. இந்த காலை வேளையில உங்கள் தொடர்ச்சி, உங்க வாழ்க்கை இயேசுவை நோக்கி தொடர்ந்து நன்மையின் கிருபை, நீங்க இயேசுவை தொடர்ந்து நீங்க ஆசையாய் தொடர்ந்து நீ போனீங்கன்னா உங்களை பின்தொடர்றது தெரியுமா, பாவம் பின்தொடராது, சாபம் பின்தொடராது, நன்மையும் கிருபையும் உங்களை என்ன பண்ணும், பின்தொடரும். ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொண்டு சுகித்திருப்பீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நான் ஆசையாய் தொடர்கிறேன். நம்ம ஆசையாய் தொடர் என்ன பண்ணும், நம்ம ஓடும் பொழுது நிச்சயமா வசனம் சொல்வது மேல 11 வசனம் சொல்லும், 3:11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எனக்கு எதனால் லாபம் நஷ்டம் என்று கருது. அவருக்கு ஒண்ணு என்ன, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு மேன்மையா தெரிஞ்சது இயேசுதான். எனக்கு எல்லாம் மேன்மை. எனக்கு எத்தனை கோடி எத்தனை இருந்தாலும் ஆனா எனக்கு எல்லாமே இயேசுதான். எல்லாமே இயேசுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தந்திர வாழ்க்கையை தொடர்ந்து வெற்றியாய் வாழ்ந்து முடித்தார். நாமளும் ஆண்டவருடைய பாதையிலே ஆசையாய் தொடர்ந்து தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளையும் வாக்கு தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். பிசாசு எதிர்த்து நிற்போம், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபம் பண்ணி இந்த நாளை நிறைவு செய்வோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த புதிய நாளிலே கூட ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் தெரிந்தேன்னு சொல்லாதபடி இன்னும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, இன்னும் வேத சத்தியங்களை இன்னும் ஆழத்தை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஆசையா இந்த வார்த்தைகளை வாசிக்க, இன்னும் ஆசையாய் ஜெபிக்க, இன்னும் ஆசையாசை உங்களுடைய சமூகத்தை தேட, இன்னும் ஆசையாசையாய் உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.